கர்த்தருடைய சமூகத்திலே பாரத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லா பாரங்களையும் நம்மை விடுதலையாக்குகிறார். ஆமென். முடிவு வரை நம்மை வழி செல்ல வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் சங்கீதம் 128 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 128 5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. தகப்பனே, கர்த்தான கர்த்தாவே, இந்த பகல் வேளை ஆசீர்வதியும். இந்த நாளில் பொழுது கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே நாங்கள் எல்லாம் கூடிவரச் செய்து நாமத்தை மகிமைப்படுத்த பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கொடுத்து இந்த வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுகிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொருத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறாங்க. அது மூலியமா அவள் ஆறுதலடைய தேர்தலடைய பயன்பெற தேவனுக்கு செய்யும். நீ பரிசு நாம் கொடுத்தாவே. ஆமென். இங்கே மறுபடியும் நாம் வாசிப்போம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். இந்த 128வது சங்கீதம் ஒவ்வொரு திருமண ஆராதனைகளிலும் ஒரு வாசிக்கப்படக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கு. சங்கீதம் வாசிக்காம எந்த திருமணம் நடக்குமான்னு தெரியல. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. மணமக்களை வாழ்த்தி அவர்கள் சேராம இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதை பார்ப்பார். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற நாள் வரைக்கும், உயிரோடு இருக்கிறதான வரைக்கும், நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் எருசலேமின் வாழ்வை நாம் காண்போம். ஹல்லேலூயா. எருசலேம் என்றால் என்ன? எப்படிப்பட்டது? முதலாவது வாசிங்க. சங்கீதம் 122 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 122 3. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நகரங்கள் தேசத்திலே உருவாக்கப்படுகிறது. சில நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஒரு கட்டமைப்பு காணப்படாது. அப்படியே போன போக்கிலே நகரத்தை என்ன செய்யறாங்க? கட்டி விடுறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படாது. ஹல்லேலூயா. ஒரு பிளான் சிட்டி காணப்படாது. ஆனா இப்ப உருவாகுகிற நகரங்கள்லாம் நாம் பார்க்கும்போது அது அழகா பிளான் பண்றாங்க. இந்த பில்டிங் இங்க தான் இருக்கணும், இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கணும், இந்த ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இங்க இருக்கணும் என்று சொல்லி நேர்த்தியாய் புது நகரங்களை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே கூட எருசலேமை குறித்து என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு இசைவினைப்பான நகரமாய் நேர்த்தியாய் கட்டப்பட்ட ஒரு நகரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஊரே இல்லாதபடி அல்லது எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாதபடி ஒரு நேர்த்தியாய் கட்டப்பட்ட ஒரு நகரமாய் காணப்படுகிறது. 4வது வசனத்தை வாசிங்க. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அப்ப பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக அந்த எருசலேம் நகரத்துக்கு செல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? எருசலேமிலே என்ன காணப்படுகிறது? தேவ ஆலயம் அந்த எருசலேமிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அந்த எருசலேம் நகரத்துக்கு கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. இந்த எருசலேம் ஒரு இசைவினைப்பான ஒரு நகரமாய் காணப்படுகிறது. அங்கே தேவ ஆலயம் காணப்படுகிறது. அங்கே ஜனங்கள் எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் அங்கே கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததை வாசிங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:41-42. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் 46 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இங்கே பார்க்கிறோம், பண்டிகை நாட்களிலே எல்லாரும் எருசலேமுக்கு போகிறாங்க. இயேசுவும் கூட எருசலேமுக்கு செல்கிறதை பார்க்கிறோம். அப்ப எருசலேம் அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த தேவ ஆலயத்திலே
ஹalleluya. அப்படி என்றால் எருசலேமிலே ஒரு தேவாலயம் காணப்பட்டது. ஹalleluya. அங்கே நம்ம ஜனங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காகவும் பண்டிகைகளை ஆசரிப்பதற்காகவும் அங்கு கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஹalleluya. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அதே 33:16 வாசிங்க. எரேமியா 33:16. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இங்கே பாருங்க, முதலாவது நான் சொன்ன இஸ்ரவேல் சுகமாய் தங்கும். இங்கே பாருங்க 33:16 எருசலேம் சுகமாய் தங்கும். ஹalleluya. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம். இங்கே பார்க்கிறோம் ஒரு ஆசீர்வாதம், சுகம் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. எருசலேமிலே சுகம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் எருசலேமுக்கு வருகிறதான வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அந்த காலத்துல இருந்ததான மக்கள் பாருங்க, எந்த ஒரு வியாதி வந்தாலும் அவங்க மருந்து மாத்திரையே எடுக்காத வண்ணமே என்ன செய்றாங்க, வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சிறு தலைவலி வந்தா கூட நம்மளால தாங்க முடியவில்லை. ஹalleluya. எல்லாரும் மருந்து மாத்திரைகளை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆனா இன்றைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. வெவ்வேறு விதமான வியாதிகள் நம்மை தாக்கினாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் தெளிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்கே பாருங்க, எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். ஹalleluya. நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், எருசலேமிலே வருகிறதான வேளையிலே ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் வேத வசனமும் கிடைக்கிறது. ஹalleluya. நாம் இன்றைக்கு வாழ்கிற காலம் மிகவும் ஒரு கொடிதான காலத்திற்குள் நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஹalleluya. கர்த்தரின் வருகை வெகு சீக்கிரமாய் காணப்படுகிறது. ஹalleluya. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சுவிசேஷம் கூறக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆலை நடந்து கொண்டிருக்கிறது. அங்க போறவர்கள் கிறிஸ்துவை அல்லாதவர்கள் அங்க ஜெபம் நடத்தக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது என்று சொல்லி அங்க போராட்டம் பண்ணி ஆலயத்தை இடையூறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலுக்குள்ளாய் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வருகிறது. ஹalleluya. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். ஆமோஸ் 9:11-12. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம் வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அநேகருக்கு நாம் வேத வசனங்களை கூற வேண்டும். VBSலாம் நடக்கும்போது வசனங்களை அதிகமாய் நம் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி கொடுக்க வேண்டும். ஹalleluya. வேதத்தை எல்லாம் இன்னைக்கு கிழித்து போடுறாங்க, வேதத்தை எரிக்கிறாங்க. இன்னும் காலம் எப்படி போகும் என்று நாம் அறியோம். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை கருத்தாய் ஆராய வேண்டும். அதிகமான வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஹalleluya. அநேகருக்கு வசனங்களை கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எருசலேமிலே
எருசலேமிலே பார்க்கிறோம் வேத வசனம் கிடைக்கிறது. ஆமென். இந்த வேத வசனம் நம்முடைய ஆத்துமாவுக்கு பலனை கொடுக்கிறது, அது தைரியம் கொடுக்கிறது, மேலும் கர்த்தரை நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 125 இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கும், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், நம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். ஹalleluya. நீங்க பார்க்கிற பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல. எருசலேம் பாருங்க இசைவினைப்பான ஒரு நகரமாய் காணப்படுகிறது. அதை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குவானே அந்த தேசம் ஒரு காக்கப்படும். ஆமென். அது அரணுக்குள்ளே ஒரு பாதுகாப்புக்குள்ளே அந்த எருசலேம் காணப்படுகிறது. ஹalleluya. அந்நியர்களோ எதிரிகளோ சத்துருக்களோ வெகு விரைவில் அந்த பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. ஏனென்றால் பர்வதங்கள் சுற்றிலும் காக்கிறது, அந்த பட்டணத்தை காக்க இருக்கிறது. ஹalleluya. இயேசு கர்த்தர் கூட நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறார். ஹalleluya. நமக்கு ஒரு அரணாய் காணப்படுகிறார், நமக்கு ஒரு பாதுகாவலராய் காணப்படுகிறார். நமக்கு எதிர்த்து வருகிறவர்கள் மத்தியிலே, நமக்கு விரோதமாய் இருக்கிறதான மக்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல கர்த்தர் நம்மை சுற்றி அவர் என்ன செய்கிறார், வேலியடைத்து பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. சகரியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 8:3. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும். எருசலேமை பார்க்கிறோம் சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் கூறப்படுகிறது. ஹalleluya. எருசலேமின் வாழ்வை நாம் காண்கிறோம் என்றால் நாம் தேவனுடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சத்தியம், அந்த சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. எருசலேமை குறித்து சொல்லும்போது அது சத்தியமான ஒரு நகரம், அது மாத்திரமல்ல அது பரிசுத்த ஒரு பர்வதமாய் காணப்படுகிறது. ஆமென். அடுத்ததாய் சகரியா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 14:11. அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும். சங்கரிப்பு இல்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கும். ஆமென். சங்கரிக்கிறதான மக்கள் என்ன செய்வாங்க, அந்த பட்டணத்தை போய் சங்கரிக்கிறாங்க, அங்க இருக்கிறதான பொருள் எல்லாம் கொள்ளையாடுகிறாங்க, அந்த பட்டணத்தை அழிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எருசலேமில் இருக்கிறதான பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவதில்லை. ஹalleluya. கர்த்தர் அவர்களை சுகமாக தங்க பண்ணுகிறார். ஆமென். நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம் என்றால் அதிலே சுகத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. சங்கரிப்புக்காரன் நமக்கு வராதபடி அப்படி வந்தாலும் அவனை அழித்து நம்மை காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எஸ்றா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம். 7:9. எஸ்றா 7:9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவர் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். இங்கே பார்க்கிறோம் எஸ்றா பாபிலோனிலிருந்து எங்க வரா, எருசலேமுக்கு வருகிறதை பார்க்கிறோம். 6-7 வசனங்களை வாசிங்க. முந்தின வசனங்கள். இந்த எஸ்றா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின எஸ்றா பாருங்க, முதலாவது தேறின வேத பாரகனாய் இருந்தார். அடுத்ததாய் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் அவன் மேலே இருந்தது. அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்றா எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் பாருங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேலே காணப்பட்டது. அவன் நல்ல ஒரு வேத பாரகனாய் காணப்பட்டான். ராஜாவினிடத்தில் அவன் என்ன கேட்டாலும் அதுக்கு கிடைக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஹalleluya. எருசலேமுக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற
வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பரலோக ராஜாவிற்கு முன்பதாக நாம் என்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோமோ, என்ன காரியங்களை குறித்து நாம் அவரிடம் கேட்கிறோமோ, எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே எண்ணப்பட்டிருக்கிற பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வரார். நாம் பார்க்கிறோம், இந்த பாபிலோன்ல ஏன் இவங்க வந்தாங்க? எருசலேமிலே ஏற்கனவே இருந்ததான மக்கள். இங்க இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறான்? அந்த மக்களை எல்லாம் சிறைப்படுத்தி அவங்களை எங்க கொண்டு வரான்? பாபிலோனுக்கு கொண்டு வருகிறார். அந்த எப்படிப்பட்டவர்களை கொண்டு வருகிறார்? வாசித்து பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசில்லாதவர்களை அவன் கூட்டிட்டு வரான். அடுத்தது அழகானவர்களை கூட்டிட்டு வரான். சகல ஞானத்துல தேறினவர்களை கூட்டிட்டு வரான். அறிவில் சிறந்தவர்களை கூட்டிட்டு வரான். கல்வியில் நிபுணர்கள். இப்படிப்பட்டதான மக்கள் எல்லாம் என்ன செய்யறான்? அவனுக்கு தேவையான காரியங்கள் இவரெல்லாம் இவருக்கு உதவி செய்வான். இந்த ராஜா அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? கூட்டிட்டு வருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அவன் ராஜாவிடத்துல கேட்டுக்கொள்ளப்படும் போது, எருசலேம் இங்கு அழிந்து போயிருக்கிறார், போய் நான் மறுபடியும் கட்ட வேண்டும் என்று கேட்கும் போது ராஜா அவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தான். ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போயிருந்ததான அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நாம் கூட பற்பல விதமான பாவங்களிலே, சாபங்களிலே சிறைப்பட்டு போய் காணப்படலாம். ஹல்லேலூயா. விடுதலை இல்லாதபடி என்றைக்கு இது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நான் ஒருவேளை எங்களாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த வியாதி என்னை அழுத்துகிறது, கடன் பாரம் என்னை அழுத்துகிறது, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, நான் சிறைப்பட்டு போயிருக்கிறேனே என்று சொல்லி யாரும் விடுவிக்கவில்லையே, முடியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை எருசலேமுக்கு கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மீட்கப்படுவதற்கு, நாம் அந்த சிறையிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதிகள், பாரங்கள், என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சங்கிலிகள் யாவையும் கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். நாம் மீட்கப்பட்ட ஒரு ஜனமாய், ராஜரீக கூட்டமாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சகரியா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குமே. அவர்கள் இடதுபுறம் வலதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானத்தில் என்ன செய்யும்? குடியேறப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. எருசலேம் பாருங்க, அது அழிக்கப்பட்டுச்சு, அது எல்லாரும் சூறையாடினார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் எருசலேம் தன்னுடைய ஸ்தானத்தில் என்ன செய்யுமா? கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்க பாவத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆமென். தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே, ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவனுடைய பாதையிலே, சத்தியத்திலே நடக்கிறதான வேளையிலே உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் உங்களை திரும்ப கட்டுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எருசலேம் திரும்பவும் அந்த ஸ்தானத்திலே குடியேறப்பட்டது போல நம்மையும் தேவன் ஸ்தானத்திலே குடியேற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாய் வாசிங்க. எஸ்றா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். எஸ்றா 9:9. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிப்போம். எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை
கண்களிலே தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த ராஜா அவர்களுக்கு உதவி செய்கிறான். அந்த ராஜாவின் கண்களிலே அவர்களுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. அங்க யாரும் எதிராளிகள் வந்து அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் அவர்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார். ஆமென். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் வருகிறதான எதிரிகள் எதிரான ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போக செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் ஒரு அரணாய் இருக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யோபுவை பார்க்கிறதான வேளையிலே அவனை சுற்றி வேலி அடைத்து தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை சாத்தான் போய் ஆண்டவரிடம் சொல்லுகிறான், நீ அவனை சுற்றிலும் என்ன செய்கிறீர்? வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாய் வைக்கிறார். ஆமென். எப்படி யோபை சுற்றி வேலையடித்து பாதுகாத்தாரோ அதே போல நம்மையும் சுற்றி வேலையடித்து பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலிசாவை பார்க்கிறதான வேளையிலே கேயாசி வந்து சொல்றான், இந்த ஜனங்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி இருக்கிறாங்க என்று சொல்லுகிறான். அப்பொழுது எலிசா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்திரணும் என்று சொல்லி. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதான வேளையிலே அவன் பார்க்கிறான், என்ன செய்கிறான், எவ்வளவு பாதுகாப்பு அவர்களை சுற்றிலும் இருக்கிறது என்று சொல்லி கேயாசி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை சூழ அவர் பாடியம் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். ஆமென். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி. ஆமென். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கிறார். நம்முடைய கால் சிக்காதபடி, கண்ணிலே சிக்காதபடி காக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாய் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:25. சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒருவன் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி நிறைந்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப எருசலேமில் இருக்கிறதான பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க? அவர்கள் நீதி செய்தவர்களாய் தேவ பக்தி நிறைந்தவர்களாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:6. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. எருசலேமில் வாசம் பண்ணுகிறதான பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:31. அவரே நீதியுமாய் பரிசுத்தமுமானார். ஹல்லேலூயா. தேவனே நம்முடைய நீதியாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 23ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அதற்கு இடும் நாமம் நமது கர்த்தர், நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். ஆமென். தேவனே நமக்கு நீதியாய் இருக்கிறார். அவருக்கு இடுகிறதான நாமம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியாய் இருக்கிற கர்த்தர். எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்ட நீதியும் தேவ பக்தி நிறைந்தவர்களாய் மத்தேயு 3:15 நாம் பார்க்கிறோம். இயேசு யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருகிறார். ஹல்லேலூயா. யோவான் நீர் குடிக்க நான் உம்மிடம் பெற நீர் என்ன வருகிறீர்கள் என்று கேட்கும்போது இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது கர்த்தருடைய சுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் நீதியை நிறைவேற்ற குறிக்கிறது. ஆமென். நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதான வேளையிலே கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறதான பிள்ளைகள், மனம் திரும்புகிறதான பிள்ளைகள்
ஞானஸ்தானத்திற்குள்ளாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். இப்படி ஞானஸ்தானம் பெறுவது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவது மாத்திரமல்ல, அடுத்ததாய் ஞானஸ்நானத்திற்குள்ளாய் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:5. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். தேவ பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். இங்க பார்த்தோம், எருசலேமிலே நீதி செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவர்களும் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்குள்ளே எப்படி பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க எருசலேமில் வாசம் பண்ணினார மக்கள் பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரகாரத்துக்கு வருகிறதான பிள்ளைகள், அவருடைய சந்நிதிக்கு வருகிறதான பிள்ளைகள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சந்நிதியை நாம் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற ஒரு பக்தி நம்மிலே காணப்பட வேண்டும். சிமியோனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டது. என்ன காணப்பட்டது? இஸ்ரவேலின் ஆறுதலை வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட்டது. என்னன்னு? அவன் ரட்சகரை காணாதவனே என்ன செய்யப்பட்டான்? மரணம் அடைய மாட்டான் என்று சொல்லி அவனுக்கு முன்குறிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறாகவே அவன் தேவனுடைய பிள்ளையை கண்டான். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை அவன் கண்டதை நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு நீதியும் தேவ பக்தி நிறைந்ததாயும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நாம் வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். இங்கே பார்க்கிறோம், எருசலேமில் வருகிறதான பிள்ளைகளுக்கு ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேமில் நகரத்தில் உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக் கொள்கிற வரைக்கும், தரிப்பிக்கப்படுகிற வரைக்குமாய் எருசலேம் நகரத்திலே இருங்க. ஹல்லேலூயா. அப்ப எருசலேம் நகரத்திலே நாம் இருக்கும்போது தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பலன் இருக்காம காணப்படலாம், திறமை நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம், ஞானம் இல்லாமல் காணப்படலாம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தரே நமக்கு உன்னதத்திலிருந்து பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்வதற்கு தேவன் நமக்கு ஏற்றதான பலனை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள். ஹல்லேலூயா. எருசலேமை விட்டு போகாதபடி காத்திருக்க சொல்றாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றதான பிள்ளைகள் அதோடு கூட நின்றுவிடாதபடி பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றதான பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 நாம் இவ்வாறாய் வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி
ஹல்லேலூயா. எருசலேமுக்கு வந்ததான பிள்ளைகளுக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடியதான ஆற்றலையும் சகாயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எருசலேமுக்கு வருவதான பிள்ளைகளை கர்த்தர் முகமுகமாய் தரிசிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் பரலோகத்திற்கு செல்கிறதான வேளையிலே இயேசுவை முகமுகமாய் தரிசிப்போம். ஆமென். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது இன்னும் இஸ்ராயேலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவன் நம்ம என்ன செய்கிறார்? முகமுகமாய் அவரை பார்க்க, எருசலேமில் அவரை சந்திக்க நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். நாம் வாசித்தது பாரு, சீயோனில் இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென். எருசலேமிலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார், நீதியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பக்தியை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பலனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்திலும் தேவனை முகமுகமாய் தரிசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த வேளை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு எருசலேமின் வாழ்வை காண அப்பா நீர் கிருபை செய்யும்படி சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்பட்டவர் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தருக்கு பயப்பட்டவர் இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். அதனால் உள்ளமே சதா அவர் சமூகம் வேதம் நேசரையே நான் ஜீவிக்கும் நாள் வரைக்குமாய் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்கட்டும் அப்பா. ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், சத்துரு ஏதும் ஆயுதங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே விடுவித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்தருளும் அப்பா. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் வேலெடுத்து பாதுகாப்பது போல ஏசப்பா நீர் எங்களை சுற்றிலுமாக இருந்து எங்களை பாதுகாத்தருளும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தருளும், எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் ஆண்டவரே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அரணுக்குள்ளே எங்களை வைத்துக் கொள்வீராக அவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே நீதியுள்ளவர்களாய் பக்தியுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட ஆவியானவர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே பலத்தின் மேல் பலனடைந்து கைகளை போல சட்டையை அடித்து உயர்வீங்க. ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த நாளில் கூட பாரத்தோடு வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளே ஏசப்பா நீர் ஆறுதல் படுத்துவீராக. அது என்ன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று நான் அறியேன் அப்பா. ஹல்லேலூயா. நீர் அவர்களுக்கு வேண்டியதான ஆண்டவரே சந்தோஷத்தை